இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய போர்டு கொஸ்டின்ல ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. ஓகே, பார்த்துடலாமா? ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த பாயிண்ட் 4,-5 அண்ட் ஹேவிங் எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் இன் த ரேஷியோ 3:5. ஓகே, நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வித் த ஸ்ட்ரெயிட் லைன் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, இன்டர்செப்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஜெனரல் இன்டர்செப்ட் ஃபார்ம். அப்ப நம்ம இன்டர்செப்ட் ஃபார்ம் எழுதிக்கலாம். இன்டர்செப்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும்? x by a plus y by b equal to 1. இதுதான் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஓகே, எழுதியாச்சா? இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இன்டர்செப்டுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோ யாரு? 3:5. எப்பயுமே யாருக்கு வேல்யூ கொடுப்பாங்க இன்டர்செப்ட்லன்னா இந்த ஏக்கும் பிக்கும் தான். அப்ப a:b தான் நமக்கு யாரு? 3:5. எப்பயுமே ரேஷியோல இருக்க வேல்யூவை நம்ம தனியா யூஸ் பண்ண போறோம்னா அதுக்கு பக்கத்துல ஒரு கான்ஸ்டன்ட் போட்டு எடுத்துப்போம். அதனால 3:5 தான் 3k 5kன்னு எடுத்துட்டோம். இப்ப ஏக்கு பதில் 3k, பிக்கு பதில் 5kன்னு போட்டு சால்வ் பண்ண போறோம். ஓகே, அப்போ x by 3k plus y by 5k equal to 1. இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுப்போம். டினாமினேட்டர் k காமனா தான் இருக்கு. 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 3 5s are 15. அப்போ 15k. அப்ப 3kயோட என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணா 15 வரும்? 5 மேலையும் கீழையும். இங்க 5ஓட என்ன நம்பர் பண்ணா 15 வரும்? 3 மேலையும் கீழையும் 3. அப்போ 5x plus 3y equal to 1. இது என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 5x plus 3y equal to 15k. இவ்வளவுதான் நம்ம இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதுல அவங்க கொடுத்த பாயிண்ட நம்ம இதுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன் அட் அவங்க கொடுத்த பாயிண்ட் 4,-5. 4,-5. அப்ப x இருக்கிற இடத்துல 4, y இருக்கிற இடத்துல -5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா we will get the value of k. பண்ணிடலாமா? அப்போ 5 into 4 plus 3 into y value is -5 equal to 15k. 5 4s are 20. Plus into minus, minus 5 3s are 15 equal to 15k. 20 minus 15, 5 equal to 15k. இதுல இருந்து k வேல்யூ வேணும்னா ரைட் சைட்ல இந்த 15 இங்கிட்டு வரணும். அப்போ 5 by 15. 1 5 2 5 certain 3 5s are 15. So our k value is 1/3. 1/3. இந்த k வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றோம். எதுல சப்ஸ்டியூட் பண்ணணும்? நம்மளோட அந்த ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, 5x plus 3y equal to 15k ன்னு ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்கோமா? இந்த ஈக்குவேஷன் இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச k சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுதான் அவங்க கேட்ட ஈக்குவேஷன். ஓகே, பண்ணலாமா? அப்போ 5x plus 3y equal to 15 into k value is 1/3. 1 3 5 3s are 15. அப்போ 5x plus 3y equal to 5. இத ஒரு ப்ராப்பர் ஈக்குவேஷன்னா கான்ஸ்டன்ட் இந்த சைடு வந்துரும். 5x plus 3y minus 5 equal to 0. அப்போ அவங்க கேட்ட ஈக்குவேஷன் இதுதான். கிளியர்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்கிற மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்கமிங் சம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.